வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், கிரிவலத்தை வந்து அந்த கடைசி 1 கிலோமீட்டர் வந்து கண்ணீரோடு நாங்கள் முடித்தோம் அப்படின்ட்டு. அப்படின்னா என்னன்னாங்க, ரொம்ப நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு அழலைங்க. ஆனந்த கண்ணீர் அப்படியே அந்த ராஜகோபுரத்தை பார்க்கும்பொழுதே மனசெல்லாம் கரைஞ்சி என்னமோ ஒரு சந்தோஷங்க. அப்படியே கண்ணீர் மல்க அந்த ஒரு வணங்குறதுன்றது அது ஒரு விதமான அனுபவங்க. அதாவது கிரிவலம்ன்றதே எல்லாருக்கும் தெரியும். கிரின்னா மலைன்ட்டு. மலை வடிவில் சிவபெருமான் உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இருட்டில் அப்படியே சிவன் படுத்துட்ருக்க மாதிரியே தான் இருக்கும் அந்த மலை அமைப்பு. அப்படி இருக்கும்போது நம்ம அவரை சுற்றி வர்றது, அந்த கிரிவலம் சுற்றி வர்றது என்னென்னா, சிவன் வந்து மலை வடிவில் படுத்துட்ருக்குற அந்த இதை நம்ம சுற்றி வந்து அவரை வணங்கும் பொழுது அப்படி ஒரு மனசுக்கு ஒரு மனதெல்லாம் கரைந்து போகுங்க. அதை சொல்ல வார்த்தையே கிடையாது. நம்ம நடந்து வந்த களைப்போ கஷ்டமோ எதுவுமே தெரியாதுங்க. அப்படியே என்னமோ அஷ்டலிங்கம், அது கிரிவல பாதையில் இருக்கிற அஷ்டலிங்கங்கள் 8 திசையிலும் சிவபெருமான் அமர்ந்துக்கிட்டு நம்மளை வழிகாட்டுவார். நீ போ, நீ உன்னால் முடியும், நான் அப்பா உன் கூடவே வரேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர் வந்துங்க கைவிடாத தெய்வம். கொஞ்சம் விட்டு பார்ப்பார். எப்படின்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லூஸ் விட்டால் கூட நம்ம அப்படியே என்ன பண்ணுறோன்றது. ஆனால் எந்த காலத்துலேயும் நம்மளை கைவிடாத தெய்வம் வந்து அண்ணாமலையாருங்க. கொஞ்சம் சோதிப்பார், சின்னதாக, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் ஆட்கொள்வார். நம்மளை பாதுகாப்பார். நம்மளை வந்து ஒரு தகப்பன் சாணத்தில் எப்போவுமே நம்மளுக்கு துணையாக நிற்பார்ன்றது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் சிவபெருமானை வணங்குறதே ஒரு என்னங்க, அது வார்த்தையால் சொல்ல முடியாத பரவசங்க அது. அப்பான்னு அவரை போய் அந்த கருவறை போகும்போது வணங்குற அந்த பரவசமும், அந்த கிரிவல பாதையில் அவர் வணங்குறதும், அந்த ராஜகோபுரத்தில் நின்று அவர் வணங்குறதுன்றது இப்போ நினச்சா கூட திருப்பி 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 அந்த கோயிலுக்கு போகணுன்னு தோணும் நம்மளுக்கு. அண்ணாமலையாரை பார்க்கணுன்னு தோணும். நம்மளுக்கு மனசுலாம் சரியில்லைன்னா கூட உடனே போய் திருவண்ணாமலை போயிட்டு அண்ணாமலையார் அந்த ராஜகோபுரம் முன்னாடிங்க உள்ள கருவறையில் சாமியை பார்க்க முடியுதோ இல்லையோ, ராஜகோபுரத்தை வணங்கினாலே அவரை பார்த்த பரவசம் வருங்க நம்மளுக்கு.